இந்த விளாக்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைக் வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். மொத்தம் 2 மெத்தடில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, தேர்டு கீரு, ஃபோர்த்து கீரு, ஃபிஃப்த்து கீரு, மொத்தம் இதுக்கு வந்து 5 கீரு. இந்த 5 கீர்லேயும் ஒவ்வொரு கீர்லேயும் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒன்று செக் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்துட்டு 0 to 40 எவ்வளோ செகண்டில் போகுது, 0 to 60 எவ்வளோ செகண்டில் போகுது, 0 to 100 எவ்வளோ செகண்டில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் ரீடிங் எடுக்க போகிறோங்க. உங்களுக்கு வந்துட்டு மொபைலில் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகும், டிஜிட்டலில் தெரியணும்னு சொல்லிட்டு நான் மொபைல் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பீடோமீட்டரும் ஒர்க் ஆகுங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா டிஜிட்டலில் வந்து ஸ்பீடோமீட்டர் காமிக்குது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைமிங் காமிக்குது, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நமக்கு தேவை கிடையாது, டிஸ்டன்ஸ் காமிக்குதுங்க, இது நமக்கு தேவை, மேக்ஸிமம் ஸ்பீடு அதுவும் தேவை. நம்ம இந்த ஹைவேயில் தான் நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஹைவே வந்துட்டு 100 கிலோமீட்டர் வரைக்கும் அலோடு இருக்குது ஸ்பீட் லிமிட் இதுக்கு. அதேமாதிரி இந்த பைக் வந்து 124cc 8.5 bhp 7500 rpm 10 Nm டார்க் வந்துட்டு 3500 rpmலேயே ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. ரொம்ப கம்மி, நியூட்டன் மீட்டர் மட்டும் ரொம்ப கம்மி, அதனால் வந்து பிக்கப் வந்து ரொம்ப இழுக்கும். இப்போது டைம் வந்து 3:02 ஆயிடுச்சுங்க. எப்பயுமே எல்லா ரோட்லேயுமே வந்துட்டு 1 to 3 வந்து டிராஃபிக்கே இருக்காது. நான் வேறு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, நான் கூட தூங்கிக்கிட்டே ஐயோ போக முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டேன் எப்படியோ ஒன்று. இந்த ஹைவேல தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப பெரிய ஹைவே தாங்க இது. செயின்லாம் வந்து நேற்று ஈவினிங்காக போய் டைட் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்பீடோமீட்டர் ஆப் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்த்தாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான், ஆனால் இது வந்துட்டு ஒரு டைம் வந்து ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் எடுத்துக்குது அப்டேட் ஆகிறதுக்கு. நான் வந்துட்டு இந்த அனலாகில் பார்த்துட்டு நான் டக்குன்னு சொல்லிடுறேங்க. ஏன்னா அனலாக் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுமான்னு தெரியல, அதனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இருங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கீழேருந்து. இப்போ பைக் நியூட்ரலில் இருக்குதுங்க. ஐயோ, என்ன பண்ண வந்ததுமே மறந்துட்டேங்க. இருங்க, ஃபஸ்ட்டு கீரில் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி தாங்க செக் பண்ணணும். நான் வாட்டுக்கு செகண்ட் கீர் டக்குன்னு போட்டேன். இருங்க, முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கீருங்க. இப்போ 28ங்க. இப்போ செகண்ட் கீரு. நியர்லி 60ங்க. செகண்ட் கியரில் 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அடுத்து தேர்ட் கியரு. தேர்ட் கியரில் வந்துட்டு 80 கிலோமீட்டர் போகுதுங்க. ஃபோர்த்து கியரு. ஃபோர்த்து கிலோ போயிட்டே இருக்குது. நியர்லி 100 தொட போகுதுங்க. ஃபோர்த்து கியரில் வந்துட்டு 97 வரைக்கும் போச்சு. அடுத்து ஃபிஃப்த்து கியர் மட்டும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா டோல்கேட் வர போகுதுங்க. எவ்வா ஃபோர்த்து கியர் வரைக்கும் செக் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கியர் மட்டும்தான். ஃபிஃப்த்து கியர் அது இன்னும் ஸ்பீடாக போகும், ஏன்னா அதுதான் டாப் ஸ்பீடு. பார்ப்போம். எவ்வளோ 4வது கியரில் வந்துட்டு 97 வரைக்கும் போகுதுங்க. இங்கே டிஜிட்டலில் மொபைலில் வந்துட்டு 90 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு, ஆனால் நான் வந்து அனலாகில் பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு அது தெரியாதுன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். இது கரெக்டாக காமிக்கணும் போது இது கரெக்டாகவே காமிக்க மாட்டேது. இந்த ஆப்பு ஜிபிஎஸை வச்சு கால்குலேட் பண்ணுதுங்க. ஃபிஃப்த்து கியர் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுதான் ஃபைனல் கியரு. அது வந்து ரொம்ப அதிகமாக போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வண்டி எதுவும் வருதா? வண்டி எதுவும் வரலங்க. இந்த அனலாக கரெக்டாக பாருங்கள், அந்த ஏரோ மார்க்கு டக்குன்னு போகும். ஃபிஃப்த்து கியர் போட்டாச்சுங்க. லைட்டாக தான் முறுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, முன்னாடி வேறு லாரி போகுதே.
போடா 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 போடா. ஆர்பிஎம் ஃபுல் ஆர்பிஎம் வரதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குதுங்க. 92 தான் நிற்கிது, மேடு வேற. போக மாட்டேங்குதுங்க. போகுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. 4th கியர்லேயே 97 வரைக்கும் போயிடுச்சு. போக மாட்டேங்குதுங்க. ஸ்லோ பண்ணிப்போம். என்னன்னு தெரியலையே. ஃபோர்த்து கியர் 5th கியர் கொஞ்ச நாச்சும் இன்க்ரீஸ் ஆகணும்ல, இன்க்ரீஸே ஆக மாட்டேங்கி. ரூலை கட் ஆஃப் வச்சுருக்காங்களோ. எப்பயுமே இந்த வண்டி நான் வந்து கூகுள் மேப்பில் செக் பண்ணும்போது எப்படி வரும்னா 96 வரும். நல்லா ஆயில் கரெக்டாக இருந்து, பெட்ரோல் கரெக்டாக இருந்து, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா 96 வரும். 96, 7 அப்படி போகும். 4th கியர்லேயே வந்துட்டு 96, 7 வரைக்கும் போச்சு. 5th கியர்லேயும் அதே தான் போகுது. இப்போ என்ன பண்ணலான்னா 4th கியரில் மறுபடியும் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஏன்னா அந்த சைடு வரும்போது நம்ம வந்து இறக்கமாக கூட இருந்துச்சு ஒரு ரோல், அதனால கூட 95, 97 காமிச்சது என்னமோ தெரில. இப்போ மறுபடியும் 4th கியர்லேயே போவோம். இப்போ 4th கியரில் போயிட்டுருக்கேன். 60 கிலோமீட்டர் தாண்டி போகுதுங்க. 4th கியர் மட்டும் டக்குன்னு ஏறுது. 80 கிலோமீட்டர் வந்துருச்சு. 82. மறுபடியும் இறக்கமாக வருது. ஓவர் த்ராட்டில் கொடுக்க வேண்டாம், சம்மான ரோட்டில் மட்டும் த்ராட்டில் கொடுப்போம். ஓகே 93. பக்கமாக போகுதுங்க. அவ்வளோதான், 94 தான். ஓகே, டக்குன்னு பிரேக் அடிக்கக்கூடாது, டக்குன்னு வீரியம் குறைக்கக்கூடாதுங்க. ஸ்லோவாக தான் குறைக்கணும். ஃபோர்த்து கியரில் வந்துட்டு 95 வரைக்கும் டச் ஆச்சு. அடுத்து வந்து 5th கியரில் செக் பண்ணி பார்க்கலாம். 2 minutes ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 5th கியரில் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஃபிஃப்த் கியருங்க 60 போகிறாப்புல. இருங்க, மேடாக வருது, மேடு இறக்கலாம் தாண்டட்டும். பின்னாடி ஒரு காரு வேகமாக வருதுங்க. ஓகே 82. இதில் தப்பாக காமிச்சிட்ருக்கு. 90. 94. 95. ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. 95க்கு மேலே போக மாட்டேங்குது. 95, 94 அப்படி தான் இருக்குது, போக மாட்டேங்குது. ஏதோ இறக்கத்தில் விட்டோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகுது, அவ்வளோதான். ஓகே, 4th கியர் 5th கியர் ரெண்டுமே வந்துட்டு ஒரே கிலோமீட்டரில் தாங்க போகுது. ஓகே ஓகே ஓகேடா, மல்ல
திணறாத. டக்குனு கீர் அடித்து குறைச்சோம்னா அப்படி ஒரு மாதிரி சவுண்டு உருன்னு அடிக்குதுங்க போரில். நான் கூட விளாக் வந்து நைட்டில் எடுக்கிறமே இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்காமல் போயிடுவோமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல. ஓகே ஓகே நெல் இனிமேட்டு நம்ம வந்து திரும்பிக்கலாங்க. அடுத்த டாஸ்க் வந்து செகண்டு 0 to 40, 0 to 60, 0 to இப்போ லாஸ்ட் கிலோமீட்டர் போனோம்ல 95. அது இதெல்லாம் வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் போகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக வந்துட்டு 0 to 40 வந்து டக்குன்னு போயிடும். அதே மாதிரி 0 to 60 டக்குன்னு போயிடும். அந்த 95 போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. கட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க போலங்க. 50 கிலோ 40 கிலோ அதே கிலோமீட்டர் தான் போகுது. அங்கே இருக்கிற மேப்லாம் தப்பு தப்பாக காமிக்கிறதுனால நானே உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இப்போ வந்து டைமர் மட்டும் போட்டுக்கலாம். வண்டி ஓவராக போகிறதுனால ஒரு மாதிரி பண்ணுது. நியூட்ரல் போட்டாச்சுங்க. ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் மட்டும் கழிச்சிக்கலாம். 2 செகண்ட் கழிச்சிக்கலாங்க. செவன் செகண்டில் வந்துட்டு 40 கிலோமீட்டர் போகுதுங்க. வந்து 2 செகண்ட் மைனஸ் பண்ண சொல்லியிருதில்ல, மொத்தம் 5 செகண்டில் வந்துட்டு டக்குன்னு 40 கிலோமீட்டர் போயிட்டான். அடுத்து பின்னாடி ஏதாச்சும் வண்டி வருதா? பின்னாடி வண்டி இல்லை. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 செகண்ட் மைனஸ் பண்ணிக்கலாங்க. 40 ரீச் ஆயிடுச்சு. அதான் அதே 5 செகண்டில் தான் ரீச் ஆகிருக்கான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 60 கிலோமீட்ரு எவ்வளோ செகண்டில் ரீச் ஆகிறான்னு பார்ப்போம். போலச்சிங்க பாரு எவ்வளோ வேகமாக போகுதுங்கண்ணே. கீரில் போ, நியூட்டன் போ. ஓ வண்டி என்னது லாரி? அது ஆமாம் மாதிரி வருதுங்க. வேறு எதுவும் வண்டி வேகமாக வருது. எப்போ 3 காருங்க. நைட் டைமில் மட்டும் பார்த்து போகணுங்க. ஒன்று போனால் அந்த காருக்கு ஈக்குவலான ஸ்பீடில் போகணும், இல்லைன்னா ஓவரமாக போயிடணும். அதேமாதிரி பஸ்ஸுக்கிட்டேயும் அப்படி தான். இப்போ என்ன பண்ணலான்னா வண்டி வேறு அதிகமாக வருது, சர்வீஸ் ரோட்டுக்காச்சும் போயிடலாமான்னு பார்க்குறேன். ஏதோ 1-2 தான் வருது, சரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 60 கிலோமீட்ரு 2 செகண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். 60 ரீச் ஆகிடுச்சு. 7 செகண்டில் வந்துட்டு 60 கிலோமீட்டர் ரீச் ஆகுதுங்க. அடுத்து வந்து ஃபுல் ஸ்பீடு தான். ஃபுல் ஸ்பீடுக்கு பதிலாக வந்துட்டு 80 கிலோமீட்டர் எவ்வளோ செகண்டில் ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சைடு வளைஞ்சிக்கலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். ரோடு மாதிரி வந்தாச்சுங்க. இப்போ இந்த ரோட்டில் வந்து செக் பண்ணலாம். 2 லாரி போயிட்டுருக்குங்க. அது ரொம்ப தூரம் போகட்டும். ஏன்னா இது வந்து பிக்கப் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும்ல. இங்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 லாரியும் ஒரு பக்கமாக போயிருந்தால் பரவாயில்ல. ஒரு லாரி இப்படி போகுது, ஒரு லாரி இப்படி போகுது. நம்ம இந்த சைடு போய் யூட்டன் போட்டு வளையதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த லாரி மாதிரி இது மாதிரி ஓரமாக போனால் பரவாயில்ல. 2 லாரியும் வந்துட்டு ரோட்டை கல்யாணத்துக்கு போகிற மாதிரி அடைச்சிக்கிட்டு போகுதுங்க. சரி ஓகேங்க, மறுபடியும் கன்டினியூ பண்ணுவோம். ரெண்டு செகண்டு மைனஸ் பண்ணிக்கலாம். 80 கிலோமீட்டரா? பதினஞ்சு செகண்டுங்க. 15 செகண்ட்லேயே வந்துட்டு 80 கியர் போகுது. நான் 4th கியர் வரைக்கும் நல்லா தாங்க போகுது. 5th கியர் போகும்போது தான் அதோட டார்க்கு கம்மியாயிரும் போல். டார்க் கம்மியானதுனால ஸ்பீடும் அப்படியே அதுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் கியரில் வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 செகண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். டைம் எடுக்கு. டார்க் கம்மியாகுதுங்க. 5th கியர் பண்ணும்போது தான் டார்க் கம்மியாகுது. வந்துட்டு 25 செகண்ட்லேயே வந்துருச்சு. அவ்வளோதான், அதோட தான் மெயின்டைன் ஆகுது. வண்டி ஓவராக த்ராட்டில் போனதுனால ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி ஓடுது. ஃபைனலி விளாக் வந்து நல்லபடியாக முடிஞ்சிங்க.
ஸ்பீட் டெஸ்ட் முடிஞ்சு நான் கூட 120 கிலோமீட்டர் ஸ்பீடு போவான்னு நினச்சேன். இன்ஜின்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கனே அப்படின்ட்டு பார்த்தா 2 கியர்லையுமே ஒரே கிலோமீட்டர் தான் போகுது, 96 தான் போகுது. எதுக்கு அப்படி ஆப்டிமேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிலங்க. 4th கியரு ஓகே, 5th கியரு ஏதோ ஒரு 10 கிலோமீட்டராச்சும் எக்ஸ்ட்ரா போகணும்ல, 1 கிலோமீட்டர் கூட எக்ஸ்ட்ரா போக மாட்டேங்குது. இந்த ரிலேட்டடு வண்டி எல்லாமே வந்துட்டு 4th கியர் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு தான் 6th கியர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக போகணுன்னு பார்த்தா ஸ்பீடே போகலங்க, ரொம்ப வருத்தமாக போச்சு. நெக்ஸ்ட்டு விளாக் மைலேஜ் டெஸ்ட்டு போடுறேங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட பண்ணிக்கிறேன். 3 மணிக்கு வந்தேன், இப்போ வந்து 4:30 ஆக போகுது. 1.5 மணி நேரம் வீடியோ எடுத்துருக்கிறேன்.